சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடகராசி என்பர்களே, உங்களது ராசிக்கு ராகு பகவானும் கேது பகவானும் எவ்வாறு பலன்களை தர உள்ளார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அனைத்து ராசியினரும் 12 ராசி அன்பர்களுக்குமே முதலில் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய நல்லாற்றலை கொடுத்துள்ளது என்பதை நம்ப வேண்டும். பிரபஞ்சம் நிறைந்து கிடைக்கிறது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். நம் எண்ணங்களே செயலாக்கும். அதனால் நம்ம எண்ணத்தில் தெளிவாக இருக்கணும். நமக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எண்ணமே செயல். ஆக இந்த பிரபஞ்சம் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதிகாலையிலேருந்து பிரபஞ்ச வேளையில் உங்கள் வேண்டுதலை வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இப்போ கடகராசிக்கு ராகு பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் கேது பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்திருக்கிறார். அப்போ நமது ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் நிழல் கிரகங்கள் பயணம் செய்து கொண்டு இருப்பதால் அப்போ நமது வாக்கு பேச்சு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இது காலசர்ப தோஷம். ராகு எது ராசிக்கு 2ல் வந்திருக்குது இல்லையா? அப்போ 8ஆம் இடம். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எந்த வண்டி வாகனங்களில் போனாலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் வேணும், யோசிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கையெழுத்து போடும்போது யோசிக்கணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம்னா யோசிக்கணும். சரிங்களா? அப்போ சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். அப்போ அந்த கேது என்ன பண்ணுவார்? தடைகளை தருவார். அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார். அங்கே யோசிக்கணும், தியானம் நல்லபடியாக யோசித்து தான் ஒரு செயலை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் கேது பகவான் அங்கே வந்துள்ளார். அதுபோலவே ராகு பகவான் 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவார் இல்லைங்களா? திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தான். அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ வரக்கூடிய லாபங்களை நல்வழியில் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அதனால் ராகுவும் கேதுவும் 2, 8 ஸ்தானங்களில் அமர்ந்து கால சர்ப தோஷத்துடன் செயல்படுவதால் அனைவருமே கொஞ்சம் கவனமாக சிறிதளவு தங்களது இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அப்படின்னு வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு, ஏன்னா கேது பகவான் குடும்பஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் வரனால நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை வழிபாடு பண்ணுவதுடன் காளி, அதாவது 8ஆம் இடத்துல ராகு போகிறதுனால அங்கே அவிட்டம் சதயம் பூரட்டாது. அப்போ சதய ராகுவோட நட்சத்திரமே இருக்கிறனால அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயணம் பெறுவார். அந்த காலங்களிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, திடீர் விபத்துகளை தரக்கூடியது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். அதுபோல் எல்லா முயற்சிகளிலும் சிறிது கவனம் தேவை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.